வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பார்த்துப்பாங்க. அது எப்படி சார்? ஐயோ ஐயோ ஐயோ. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க. அதுவும் என் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உங்க கனவுல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இவரும் ஒண்ணா வர மாதிரி தெரியுதா? க்ளோஸா இருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு யூசுவலாவே நம்ம போட்டிருக்க காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும், நம்ம அழகா இருக்கமா அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் சார். நெக்ஸ்ட் வாட்ச் கட்டணுமா இல்ல என்ன போடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சார். சோ இதனால கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி, ஒளிப்பதிவாளர் நடராஜன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்ல நீயானுடைய ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பண்ணி. அதனால இப்போ ரீசெண்டா வந்து அந்த மாமியார் கண்டென்ட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால அதுல இருந்து கொஞ்சம் கண்டென்ட்டும், அதுக்கப்புறம் தமிழா வா அதுல இருந்துலாம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் அப்படி பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? வெல்கம். இவங்க வீட்டுல இருந்தா கூட தாங்கிடலாம், வேலைக்கு போறதுனாலே ஒரு குடைச்ச கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு குடைச்சல் இருக்கும்ல, அது என்ன குடைச்சல்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். இபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு ஃபோன் வரும், இந்த மாதிரி வருவாங்கம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏமா இது ஒரு பிரச்சனை, நீ சொல்றது நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறது? அந்த போன் கூட அதாவது அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. ஈபில இருந்து ஆள் வருவாங்கன்னு நான் தூங்காமலே காத்திருக்கிறது. இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, எப்பேற்பட்ட கஷ்டம் பாத்தீங்களா? அதாவது காலையில முழிச்சிருக்கணுமா, அது கஷ்டமா இருக்கான். இந்த மாதிரி வருவாங்கம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும். ஆஹா ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. அதாவது நாள் முழுக்க வேலை பார்க்குறேன், நைட்ல கூட நிம்மதியா தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குது. காலையில முழிச்சிருமா, ஈபில இருந்து ஆள் வருவாங்கன்னு சொல்றது அவங்களுக்கு டார்ச்சரா இருக்காமா? சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இதுல ஹைலைட்டே இந்த புள்ள இந்த பிரச்சனையை சொல்லும் போது கோபிநாத்தாலேயே இது ஒரு பிரச்சனை நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றாப்ல. அப்ப அவங்க மாமியார் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. இத்தனைக்கும் சரி ரைட், மாமியார் சொன்ன மரியாதைக்காக ஈபில இருந்து வர வரைக்கும் நான் முழிச்சே தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு மனசாரி இருக்குங்க. ஆனா மாமியார் கால் பண்ணி எந்திக்காம பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க கத்தி இந்த புள்ளையை எழுப்பி போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. கேட்டா மாமியார் தான் இந்த புள்ளையை டார்ச்சர் பண்றாங்களாம். உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா. இப்ப பாரு ரெண்டு பேரும் அனுபவிக்கிறேன். சார் நான் என்ன சொல்றேன், போன் சைலண்ட் போடாத, ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும் போது போன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. ஆடா போடா, கூப்பிடுறது பெரிய வேலையாலமா இருக்கு. பக்கத்து வீட்ல இருந்து கூப்பிட வேண்டியிருக்கு. நார்மலாவே ஒரு நாளைக்கு 10-20 தடவை கூப்பிட்டுருவாங்க. அதாவது பாப்பாவை பார்க்கணும், வீடியோ கால் பண்றதுக்காண்டி, தொந்தரவு பண்றதுக்காண்டி கால் பண்ணி பேசுவாங்க. நான் பாப்பேன். சார் அதுல என் பையன் எம்மா வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துரு அவ என்ன பண்றான்னு. நீங்க அந்த பொண்ணு சொல்லல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கால் வரும், பாப்பே எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. எப்பேற்பட்ட புள்ள பாருங்க. போன்லாம் பண்ணுவாங்க, நான் பாப்பேன் ஆனா எடுக்க மாட்டேன், ஏன்னா ஒரே தொந்தரவு பண்ணுவாங்களாம். பாப்பாவை பார்க்கணும், வீடியோ கால் பண்றதுக்காண்டி, தொந்தரவு பண்றதுக்காண்டி கால் பண்ணி பேசுவாங்க. இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இத்தனைக்கு இந்த பிள்ளையுடைய அம்மா பேர பிள்ளைய பார்க்கணுன்ற ஆசையில வீடியோ கால் பண்ணா அது இந்த அம்மாக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு சைலண்ட்ல வச்சிருவாங்களாமா. அம்மா ஐயா புள்ளன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? பொத்தி வளர்த்த அம்மாக்கே இந்த நிலைமைனா இப்ப வந்த மாமியாரெல்லாம் என்னத்த சொல்ல, பிளாக் பண்ணாம விட்டுருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்க வேண்டியதான். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலக்கா, என் தலையெல்லாம் சுத்துது. நான் ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் சார். அவன் எனக்கு போனாலே போகணும்னு சொல்லிட்டான். பார்த்தா தூங்கிட்டு இருந்தா. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அவ்வளோக்கெல்லாம் தூங்குனது அதுக்கு வேற காரணமெல்லாம் இருந்திருக்கு சார். போன் வந்து உங்க வீட்டுக்காரோட சண்டை கண்ட போட்டு எடுக்க கூட அந்த மாதிரி கூட இருக்கல சார். மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சு. இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் நினைச்சேன் நீங்க தான் உங்க அத்தையை டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஒரு குடும்பமே உங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுது. நீங்களும் உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுப்பீங்களா, நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா, அதுக்கு இவங்க ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமா சார். ஆமாவா? என்னடா கடைசியில கூட இல்ல சார் அப்படி இல்ல சார் சொல்லும் பார்த்தா ஆமா சார் இருக்குது. ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமா சார். ஆமாவா? நீ எங்க இருந்து ஒண்ணும் தேர்றல. கடைசியில மாமியார் டார்ச்சர்ல டாபிக் எடுத்து இந்த புள்ள பேசுறேங்கிற பேர்ல மாமியார் தான்டா மொத்த பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதுக்கு மாமியார் வந்து வீட்டுல பாப்பாங்களா,
சரி புருஷன் கூட சண்டனே வச்சு போவேன், அப்பயும் தூங்கிட்டு தான் இருப்பியாமா நீயே? பார்த்தா தூங்கிட்டு இருந்தா சார் அவ்வளோக்கெல்லாம் தூங்குனது இத்தனைக்கு நான் அவ்வளவுலாம் தூங்க மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ள சொல்லுது. ஆனா இபி ஆபீஸ்ல இருந்து வருவாங்கம்மா பாத்துக்கோன்னு சொன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன். பிள்ளைய பாக்கணுன்றதுக்கு வீடியோ கால் பண்ணுவேன். நான் தூங்கிட்டு இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புருஷன் கூட சண்டை போட்டா அப்பயும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேரம் தூங்கிட்டு தான் இருப்பேன். என்ன எழுப்புனாலே டிஸ்டர்பன்ஸா. எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது, டயர்டா இருக்கு சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஒரு சின்ன விஷயத்தை போய் ஏன் பெருசாக்கணும், அது எங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியும் சார். இப்படி தூங்குனாங்க அப்படின்றதுக்காக சத்தம் போட்டேன் சார். வீடு கூட்டுறாம விட்டுருப்பேன், அதை வந்து கேட்பாங்க ஏன் இந்த வேலை பண்ணாம இருக்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், வீடு குப்பையா இருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும்? சார் இது ஒரு வீடுன்னா பரவாயில்ல சார், 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் பண்றது சிரமமா இருக்கா? ஆமா சரி, இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. ஐயா 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அதான் சார் பண்ண. அத்தை தான் பண்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு இபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க, அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க. அது எப்படி சார்? ஐயோ 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 எனக்கு வெறி ஆகுது. 2 வீட்டை கூட்டுறது எனக்கு பிரச்சனைன்னாங்க. சரி வேணாமா, நீ ஒரு வீட்டை மட்டும் நிர்வாகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எப்படி சார்னு சொல்லி கேட்டா நானே வீட்டை விட்டு ஓடிடுவேடா. அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க. அது எப்படி சார்? ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது, வா ஓடிடலாம். இந்த புள்ள பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த மாமியாரை நினைச்சதாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் தான் ஃபீல் பண்ணேன், நீங்களா? நாளைக்கு அவ தனியாவே போனா கூட அவளோட லைஃப அவளால ரன் பண்ண தெரியணும். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேளுங்க. அப்பா இதை பண்ணாதடா, இதை பண்ணா இப்படி ஆயிரும், ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார். இதுதான் தவறான செயல். மூஞ்சில அடிச்ச மாதிரி. அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இதை இப்படி பண்ணாதடா, ஏன் வீட போடல? பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே ஏய் நான் கூட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பாப்பா இப்படி பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல சார், ஆனா அவங்க கொஞ்சம் ஹார்ஸா சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ திட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா பாப்பா இப்படி பண்ணாதடான்னு சொல்றது தான் ஹார்ஸேவா, ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார். அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இதை இப்படி பண்ணாதடா, பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே ஐயாட்ட கொடுத்து சொல்றத வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க மாமியாருக்கு பழகி போயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா கேக்குற கோபிநாத் தான் மன உளைச்சலுக்கு போயிருப்பாரு. பாப்பா இதை இப்படி பண்ணாதடா, ஏன் பரவாயில்ல. ஆனா ஒரு மருமக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புள்ளைய ஒரு எடுத்துக்காட்டா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. இதுக்கு முன்னாடி மருமக மாமியார் எப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம்ல. இப்போ தமிழால ஓவர் திங்கிங் மனைவிகள் வெர்சஸ் ஓடி ஒளியும் கணவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு பொண்டாட்டி புருஷனை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றா அப்படிங்கறத ஒரு கண்டென்ட்டா எடுத்திருக்காங்க பாருங்க. ஓவர் திங்கிங் ஹாபிட் என்ன? எதை பத்தி ஓவர் திங்கிங் பண்றீங்க? பேசிக்கா எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ணுவேன் சார். என்னோட எங்க அட்மின் கொஞ்சம் நல்லா சொல்லுவாரு, கிளாரிட்டியா கிடைக்கும். நான் சொல்லட்டுமா சார்? என் ஒய்ஃபுக்கு வந்து என்ன ஓவர் திங்கிங், படுத்தா ஓவர் திங்கிங், ஓடனா ஓவர் திங்கிங், டெய்லி ஓவர் திங்க்ல தான் இருப்பாங்க. உங்க ஒய்ஃபோட டாப் ஓவர் திங்கிங் 3 விஷயம் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் தான் ஷவர்மா சாப்பிடுவேன் சார். அன்னைக்கு நைட் நான் ஷவர்மா சாப்பிட்டேன்னா சோலி முடிஞ்சு சார். நைட்டு இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. அவங்க ஃபுல் ஓவர் திங்கிங்ல நைட் அப்பப்போ முடிச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மூச்சு இருக்குதா, கரெக்டா இருக்கா, ஏதாவது ஆயிடுச்சா, இல்ல வந்து ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நல்லா செக் பண்ணிடுவாங்க. அது படுத்துருக்கு மூச்சு ஊறுதாங்களா, வயிறு ஏறி இறங்குதா, இதெல்லாம் பாப்பீங்க? செக் பண்ணுவேன் சார். கண்டிப்பா செக் பண்ணுவாங்க சார். ஃபுல் டைமா செக் பண்ணுவாங்களாம்ல. இந்த நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க பார்த்திருக்கீங்களா, சவர்மா சாப்பிட்டு இறந்து விட்டார் அப்படின்னு. அந்த நியூஸை பார்த்து ஓவர் திங்க் பண்ணி இந்த மனுஷன் சவர்மா சாப்பிட்டதுக்கு உசுரோட தான் இருக்கானான்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா தூக்காப்ப செக் பண்ணிருக்காங்களா. ஓவரா திங்க் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்கு இவ்வளவு ஓவராவா திங்க் பண்றது? ஏதோ உடம்பு சரியில்லை, மூச்சு விடுறதுக்கே திணறிட்டு இருக்காப்ல, அதனால ஏதோ செக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு சவர்மா சாப்பிட்டதுக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லா மூச்சு இருக்கான்னு செக் பண்ணா அந்த மனுஷன் நிம்மதியா எப்படா தூங்குவான்? இதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டு செத்து போயிட்டான், பரோட்டா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கேட்டா ஹஸ்பண்ட் தான் ஷாக் ஆவார். சரி ரைட், இதுக்கப்புறம் பிரியாணியும் திங்க முடியாது, பரோட்டாவும் திங்க முடியாது, அதையும் மீறி தின்னா நைட்டு ஃபுல்லா நம்ம மூக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாளே அப்படின்னு பதறுவாரு போலயே. இதெல்லாம் டூ மச்சியா.
எனக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க. அதுவும் என் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சோதனை மேல் சோதனை. என்னோட ஃப்ரெண்டே அந்த பொண்ணு யாருமா? வேணாம் சார், இன்னும் அவளுக்கே அந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. சொல்ல மாட்டேன்னு கடத்துல அது வேற யாரும் இல்ல சார், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நீயே சொல்லிட்டியம்மா. இன்னதுக்கு அந்த புள்ளைய பார்த்திருக்கோம், நான் தான் ஹஸ்பண்டோட வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சொல்ல மாட்டேன்னு விட்டுருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டுனா விட்டுருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, உங்க கனவுல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இவரும் ஒண்ணா வர மாதிரி தெரியுதா? ஆமா, க்ளோஸா இருப்பாங்க. அப்படி கனவு வந்துச்சுன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். ஏமா ஒரு நியாயம் வேணாமா? உன் கனவுல உன் ஹஸ்பண்டும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டும் க்ளோஸா இருந்தாங்கன்னா அதுக்கு அந்த பையன் என்னமா பண்ணுவான்? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இதுல நகைச்சுவை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, ஆனா கனவுல மட்டும் அவங்க ஹஸ்பண்டோட க்ளோஸா இருந்திருக்கு. என்னத்த சொல்ல, சரியில்லையே. மார்னிங் எழுந்துச்சு நீ உண்மையை சொல்லிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு அவன் மேல அஃபெக்ஷன் இருக்குதுன்னு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு நாள் வந்தா பரவாயில்ல சார், வாரத்துக்கு அவங்களே ஒரே பர்சன் கூடயே வரும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா அப்படிங்கிற பிடிக்கிறாப்ல. இல்ல என்ன கிடையாது, தூக்கி அடிப்பாங்க சார். தூக்கி அடிப்பாங்களா? சும்மா இருக்கவன சுரண்டி அவங்களோட 2 பேரும் சரி விடு ஆமான்னு சொல்லிட்டு ஓடினாலும் ஓடிடுவான் போலயே. ஏமா நீ பண்ற ஓவர் திங்குக்கு அந்த சவர்மா புள்ள எவ்வளவோ தேவல போலயேமா. நல்ல வேலை மறந்துட்டானுங்க. இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசினதை பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னென்ன பதில்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். கரெக்டான லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை. எதுக்கு நீ இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன எது பைத்தியக்கார மாதிரி ஆக்கி விடுற? மழை இல்ல, அவன் விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். சார் உண்மையாவே நிறைய கேர்ள்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு சார், நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியும். விட்டா இந்த புள்ள நம்மள போயிட்டு சர்வே எல்லாம் எடுத்து வர சொல்லும் போலயே. முதல்ல இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு நீ ஸ்ட்ரெஸ் ஆகுறன்னு சொல்ற பத்தியா, அதை கேட்கும்போது எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு ரொம்ப அப்படியே இருக்கு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி. இப்ப போட்டுருக்கிறது கரெக்டான ஷேட் தானா இல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கா? இது கூடமே வந்துட்டு நான் ஒரு 3-5 ஷேடு மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஷேடு கொண்டு வந்திருக்கேன். இப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. வாழ்க்கையில எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சுடா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உங்களால. ஏண்டா அவன் வாழ்க்கையில வேலை கிடைக்க மாட்டுது, அப்படியே கிடைச்சாலும் கம்மி சம்பளமா இருக்கு, இஎம்ஐக்கே சரியா போயிருது, மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிருது, ஒரு கல்யாணம் நடக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு 1008 ஸ்ட்ரெஸ் தூக்கி மண்டையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தா லிப்ஸ்டிக் ஷேடு உங்களுக்கு கரெக்டா அமையலையா, அதுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்குன்னா யாருமா நீ? கரெக்டான லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை. எவ்வளவு மண்டகடா. கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு யூசுவலாவே நம்ம போட்டிருக்க காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா இருக்கா, நம்ம அழகா இருக்கமா அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் சார். நெக்ஸ்ட் அடுத்த நாள் போறதுக்கு முன்னாடி நாளே எடுத்து வச்சிருப்போம், இருந்தாலும் காலையில எந்திரிச்சோன்னா ஒரு கன்ஃபியூஷன், ஏய் நிஜமாவே இது உனக்கு நல்லா தான் இருக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேட்சா ஷால் போடணும், அதுக்கு மேட்சா ஜிமிக்கி போடணும், அதுக்கு மேட்சா மோதிரம் போடணும், அதுக்கு மேட்சா பிரேஸ்லெட் போடணும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வாட்ச் கட்டணுமா இல்ல என்ன போடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சார். சோ இதனால கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னடா இது நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு, கடைசியில இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேல்ராஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நியூஸ் ரீடர் மாதிரி முடிச்சு விடுது. சோ இதனால கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி, ஒளிப்பதிவாளர் நடராஜன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆனா இருக்கிற பொருள்ல எந்த பொருளை சூஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இந்த நாடு எங்கயா போகுது? இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் ஆவாங்களா அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற இந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க சார்? Dress கடையில சண்டை வந்து பாத்துருக்கீங்களா சார்? ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா மூஞ்சி பேத்துருவேன். அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார்? அதுக்கு டாம் அண்ட் ஜெரி Dress வேணுமா சார்? அதுக்கு நாம எங்க சார் போக முடியும்? யார் புரியல? உங்க பொண்ணு சொல்றாப்ல சார். என் ஒய்ஃப் சொல்றாங்க சார். சார் அது மேல ஒரு கிரேஸ் தாங்க சார். இவளை என்னைக்கு கட்டினி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சே. சரி, ஆனா கடையில இல்லன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும் இல்லைங்க சார் எனக்கு. இதுவே அவங்க பொண்ணு கேட்டா பண்றாங்க இல்லைங்க சார். சார் அவர் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? டிஷர்ட் நிறைய ஃபேன்சியா ஆசைப்படுவாருங்க சார். ஓகே, அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏய் மாமா தங்கம்டா விட்டாதடா.
அதே மாதிரி நான் ஆசைப்படுறது அவர் வாங்கி கொடுக்கணும்ல. சார் நான் பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். விளையாண்டு கெட்டு போயிடும்னா வேலை செய்ய மாட்டேனா சார், அது வாங்கி தர மாட்டாங்க சார். உனக்கு வேற கல்ல சாமா வாங்கி தரேன் என்னப்பா? சரிப்பா. நான் என்ன கேட்குறேன், நீங்க 2 பேருமே திருந்துங்கிறேன். இப்போ தனியா திருந்துறது முடியாது, நீங்க ஃபேமிலியாவே திருந்தணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எனக்கு அந்த குழந்தைய நினைச்சா கவலையா இருக்கு. குழந்தைக்கு என்ன வயசு சார்? 3 வயசு சார். அந்த பிள்ளை உங்கள்ட்ட என்னதான் கேட்கும்? ஆகா, அருமையான குடும்பமா இருக்கே. கோபிநாத் கேட்ட மாதிரி ஒரு குடும்பத்துல புருஷன் அப்படி இருக்கலாம், பொண்டாட்டி அப்படி இருக்கலாம், 2 பேருமே குழந்தைத்தனமா இருந்தா உங்களுக்கு பிறந்த குழந்தை என்னதான் பண்ணுவான்? அந்த அம்மா என்னன்னா எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி போட்ட டீஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களா. இன்னொரு பக்கம் இவர் எனக்கு பிளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி நீங்க 2 பேருமே மாறி மாறி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புள்ள எதை கேட்டு அடம் பிடிக்கும்? அந்த புள்ள பார்க்கும், சரி ரைட் இவனுங்களே மாறி மாறி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்து போன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம போயிரும் போல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். தக்காளி தோசை ஒன்று இருந்துச்சு சார். எனக்கு அப்பவே வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு சார். சொல்லும் போது எனக்கு நம்பணுங்குதே, நீ நாளைக்கே சுட்டு தரணும். நான் இதை வந்து நாளைக்கு சுட்டு தரேன்னு சொன்னாரு சார். அதுக்கு என்னது, இன்னைக்கே சுட்டலாமுங்க. என் குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு சார், இன்னும் சுட்டு தரல சார். நான் கூட என்னமோ பிரச்சனை நினைச்சேன், ஒரு தக்காளி தோசை உங்க வீட்டுல பிரச்சனை. எப்படி பாருங்களேன், எப்படா இப்படி தினசா பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்கன்ற மாதிரி. ஒரு தக்காளி தோசைங்கிறது ஒரு பிரச்சனையா? அதாண்டி கேஸ். ஒரு 1000 டைம்ஸ் ஆவது இப்ப வரைக்கும் நான் சொல்லி காமிச்சிருப்பேன். இப்ப வரைக்கும் அவர் சுட்டு தந்தது இல்ல. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஃபோக்கஸ் பண்றப்ப மற்ற விஷயங்கள்லாம் மறந்துருச்சு. சார் அந்த தக்காளி தோசை வேணும் சார் எனக்கு. தக்காளி தோசை வேணும். ஆமா சார். ஏப்பா அந்த புள்ளியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே ஏமா கிச்சன்ல உட்காரு அப்படின்னு சொல்லி இந்த தக்காளி தோசையை சுட்டு கொடுத்தாதான் என்னப்பா அப்பயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாப்பா செய்வேன். நீ ஸ்டவ்னா ஒரு தக்காளி தோசையை சுட்டு கொடுத்துட கூடாதுன்னு இருக்க, அதை சொல்ல மாட்டேற. போட்டு கொடுத்துருவியா குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா என்னன்னே தெரியல. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாதான் ஓ அப்ப இதுதான் பிரச்சனையா, அது பிரச்சனை இல்லையா அப்படிங்கறதே அப்பதான் தெரியும் போல. பட் எனிவே இந்த மாதிரி மக்களும் இப்படிப்பட்ட தினசான பிரச்சனைகளும் இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறதுல இவங்க சொல்லும் போது தான் நமக்கும் தெரிய வருது. புருஷன் முன்னாடி ஒருதான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு, உயிரே போயிடுது. சாலந்தான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். Bye from Chappy, Tata, bye bye, and take care.